நமக்கு இந்த வாழ்வை கொடுத்த தெய்வங்களுக்கும், தேவர்களுக்கும், சிறு தெய்வங்களுக்கும், பஞ்ச பூதங்களுக்கும், நதிகளுக்கும் நாம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்கள்தான் ஒரு நன்றி கடன்தான் இந்த தர்ப்பணம். கருவறையில் பிண்டங்களாக நீரில் மிதந்து வந்த இந்த ஜீவனானது தனது இறுதி நாட்கள் முடியும் வரை நீரினாலேயே பூரணத்துவம் அடைகிறது. அந்த நீர்க்கடன்தான் இந்த தர்ப்பணம். அதனால்தான் நீர்நிலைகளில் நீரை வாரி இறைத்து ஆதித்யாய தர்ப்பயாமி, யாருக்கு தர்ப்பணம் தருகிறோமோ அவர்களின் பெயரை சொல்லி அவர்களுக்கு நான் இதை அர்ப்பணிக்கிறேன் என்ற பொருளில் நாம் வழங்குவதே தர்ப்பணம் என்பதன் பொருளாகும். அன்றாட வாழ்விலும் செய்வது தர்ப்பணம், அமாவாசை நாளில் செய்வது திவசம். எள்ளும் நீரும் இங்கே முக்கிய பொருளாக காட்டப்படுகிறது. காரணம், நமது கர்ம வினைகளுக்கு சனி பகவானே பலன் தருகிறார். அவரை நினைத்து இந்த காரியங்களில் நான் பிறந்தபோது செய்த தவறுகளையோ புண்ணிய காரியங்களையோ பொறுத்தருள வேண்டும் என்று அவரை வேண்டுவதாகவே இந்த எள்ளும் நீரும் அர்ப்பணித்து வேண்டப்படுகிறது. அதனாலே இந்த திவசம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த பூமி என்பது இந்த ஜீவன்கள் வந்து சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பயிற்சி கூடமாகத்தான் உள்ளது. இங்கே ஏதோ ஒரு காரணத்திற்காக நாம் பிறந்து வளர்ந்து வருகிறோம். அவ்வாறு பிறந்து வளர்ந்து வரும்போது நாம் செய்யும் நல்ல தீய காரியங்களையும் இந்த கிரக நிலைகள்தான் முடிவு செய்கிறது. முன்வினை, செய்வினை, தன்வினை என்று அதனை வரையறுத்து நமக்கு வாழ்க்கையாகவும் உடலின் உருவமாகவும் இங்கே வழங்குவதுதான் இந்த கிரகங்களின், நட்சத்திரங்களின், அதி தேவதைகளின் பணியாகும். அதனை செய்வதனாலேயே அவர்களை நாம் தர்ப்பணம் கொடுத்து வணங்க வேண்டும், திதி செய்து வர வேண்டும், திவசம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று நமது சடங்கு சம்பிரதாயங்கள் நமக்கு வகுத்து கூறுகின்றது.